நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யம், தேவி, கமலா, அபிராமி, ஐநாக்ஸ், வுட்லண்ட்ஸ், ஏவிஎம் ராஜேஸ்வரி, தியாகராஜா. என்னடா வந்தோடனே சினிமா தியேட்டர் பேராக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லா டைம்லேயும் கோயிலில், மாஸ்கில், சர்ச்சில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, இப்போ நான் சொன்ன தியேட்டரெல்லாம் எல்லா டைம்லேயும் எல்லா நேரத்துலையும் வேலைக்கு வேலை ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது சினிமா தான். அப்படிப்பட்ட சினிமா பற்றின ஷோ தான் இது. உங்கள்லேருந்து ஒரு 50 பேர் இங்கே வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு. கோலிவுட் கிங் யாருன்னு பார்ப்போமா? Let's go. பூர்விகா மொபைல்ஸ், Hollywood King, powered by Mallis Construction உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ 50 பேர் வந்திருக்கீங்க. இந்த தலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மார்க்கமாகவே இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, என்னடா இந்த தலையெல்லாம் பார்க்கும்போது மார்க்கமாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த தலைகள்லாம் சாதாரண தலைகள் இல்லை. அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையை பார்ப்போமா? தலை தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு சினிமாவில் சாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து பிறந்து வளர்ந்து வந்த நானே இந்த சினிமாவில் ஒரு பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஒரு நடிகனாக இருந்து எல்லாம் பண்ணது. ஆனால் எந்த பேக்ரவுண்டும் கிடையாமல், யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்லையா, சூப்பர் ஸ்டார் மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி வழி அமைச்சிட்டு, இது என் வழி தனி வழிமா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில் இருக்கிற கோடிக்கணக்கான ஃபேன்ஸ்லேருந்து ஒரு 50 ஃபேன்ஸ் இங்கே வந்திருக்கீங்க தலைக்காக விளையாடுறதுக்கு. இந்த 50 பேரில் தலையோட பெஸ்ட் ஃபேன் யாருங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இது நிஜமா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம். எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அங்க நின்று நான் அந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை மாதிரி எல்லாருக்குமே தெரியும், நானும் முக்காவாசி ஆக்டர்ஸ், முக்காவாசி ஹீரோஸ் எல்லாருமே, ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே உண்மையிலே தலை ஃபேன். தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட தலை ஸ்பெஷல் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும். மொத்தமாக 15 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்வி நான் கேட்பேன். அந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் நான் கொடுப்பேன். அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு பட்டன், அந்த ஏயா பியா சியா அப்படிங்கிற ஆன்சரை நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக சொன்னவங்கலேருந்து எல்லாருக்கும் ஒரு 1000 rupees per person பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் போய் ஏறிடும். ஸோ கரெக்டுங்கிறவங்களுக்கு க்ரீன் லைட் எரியும், தப்பாக சொன்னீங்கன்னா ரெட் லைட் எரியும். நீங்கள் என்ன பட்டன் அமுக்குறீங்களோ அதுதான் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். 15 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். அந்த 15 செகண்ட்குள்ளே நீங்கள் இது கரெக்டான பதில் சொல்லணும். இப்படி நாங்கள் கொஸ்டின் சொல்லி கேட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லி உங்கள் 50 பேர்லேருந்து ஒரு 5 பேர் மட்டும் என் கூட இந்த ரெட் கார்பெட்டில் அடுத்த ரவுண்ட் விளையாடுவீங்க. ஓகேங்களா? ஸோ கேமுக்கு போகலாம். ஸோ வரிசையாக அப்படி போக போக அந்த அமௌண்ட் ஏறிட்டே போகும். அந்த கரெக்டான ஆன்சர் சொல்கிற அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகும். ஸோ யார் அடிச்சுட்டு போகிறீங்க, அந்த ஃபுல் அமௌண்ட் இங்கே சேரும் போது ஒரு லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை கோலிவுட் கிங்கிறவர் இன்னைக்கு ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லா தலை ஃபேன்ஸ்னாலே முக்கால்வாசி பசங்க தாங்க இருப்பாங்க. அது அன்டவுட்டட்லி நாங்கள்லாம் அது மேலே ஏறி பால் அபிஷேகம் பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது, என்றைக்குமே தலை ஃபேன்ஸ்னால் பாய்ஸ். ஆனால் இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கேர்ள் இதில் இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தீவிரமான தலை ஃபேன்? பசங்கள்லாம் கட் அவுட்டில் மேலே ஏறி பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, நாங்கள் கீழே இருந்து பால் குடத்தை எடுத்து கொடுக்கறது. அடி அடா அடடே ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் நீங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்க்கறது உண்டா?
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ஆசை தான், ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா First பசங்க day விட ஏதோ ஒரு show மாட்டாங்க. இந்த பசங்க விட மாட்டாங்க. விட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேல ஏதோ ஒரு ஷோ போய்டுவோம். ஃபர்ஸ்ட் டே ஏதோ ஒரு ஷோ போய்டுவீங்க. ஆமா. சூப்பர், வெரி குட். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற அத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து தலைப்படம் பார்த்ததெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் மங்காத்தாக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக போக நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கேமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நடுவில் பேசிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நானும் இருந்தால் கேட்கலாம். முதல் கேள்விக்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி முதல் கேள்வி, எந்த படத்திலிருந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் தல என்று அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ அமர்க்களம், ஆப்ஷன் பி அட்டகாசம், ஆப்ஷன் சி தீனா. Your time starts now. Time's up. இந்த கேள்விக்கு பதில் என் பொண்ணே சொல்லிடும். ஸோ வந்து யார் கரெக்ட் யார் தப்புங்கிறத இப்போ பார்க்கலாம். மிஸ்டர் 14 சார், என்ன படம்? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சார். நீங்க உண்மையிலே தலை ஃபேன் தானே? எப்படி கன்ஃபியூஸ் ஆகலாம் சார் உங்களுக்கு? இது தப்பு மேட்டர். இது ஒரு கேள்வி. இது இந்த கேள்விக்கு நீங்க போயிட்டு தப்பா பதில் சொல்லிட்டு இட்ஸ் ஓகே. பட் ஆனால் எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஸோ 43, 14 and 9 3 பேர் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் கேள்வியில் அவுட் ஆகியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ காசு ஏறி இருக்குங்கிறத பார்ப்போம். 47,000 ரூபா. 47 people உங்களில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 1000 ரூபாய் ஒரு கேள்வி கரெக்டான ஆன்சருக்கு. ஸோ 47,000 போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் வந்து இந்த மாதிரி 1000லேருந்து 2000 போகும், 5000 போகும், அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேருதோ அதை கடைசியாக வின் பண்ண உங்களில் ஒருத்தரான யார் வின் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து அந்த காசை அப்படியே அழுட்டு போகலாம். ஓகே, மணி 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 மணி. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாம். இப்போ இந்த 47 பேர் விளையாட போறீங்க. தல அஜித் மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு இணைந்து நடித்த திரைப்படம். ஆப்ஷன் ஏ ஜனா, ஆப்ஷன் பி ஜி, ஆப்ஷன் சி ஆஞ்சநேயா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம்ஸ் அப். ஸோ இந்த கஷ்டமான கேள்விக்கான பதில் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மணி 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 எவ்வளோ வந்திருக்கு பார்ப்போம். 43 பேர் கரெக்டாக சொல்றீங்க. 1000 ரூபாய், 43,000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரெண்டு கொஸ்டினுக்கும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில்? 90,000 rupees ரெண்டு கேள்வியில் வந்திருக்கு. போக போக அதை வந்து ஏறிக்கிட்டே போகுது. அதை யாரை அழுட்டு போகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விஷயம், அதாவது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அஜித் சாரோட ஜி படத்தில் தான் செம்ம க்ளோஸ் ஆனோம். செம்ம அதாவது வந்து முதல்ல வந்து செம்ம பயம். ஐயோ அஜித் சார் கூட நடிக்கிறோம் எல்லாம் சொல்லி செம்ம லைட்டாக ஒரு அல்லு உதறு அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் வந்து செம்ம கூல் ஆகிட்டார் அஜித் சார். வந்து ஹேய் ஹாய் பிரபு எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் எல்லாம் சொல்லி நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவர். ஆனால் வந்து அவர் வந்து கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து he made it so simple. ரொம்ப லக் என்னன்னா வந்து அந்த டைமில் தான் வந்து அவர் he was into கார் ரேசிங். எல்லாருக்கும் தெரியும் ஜி சமயத்தில் தான் வந்து கார் ரேஸ் ஜாஸ்தி போயிட்டுறதுனால வந்து நிறைய ஸ்கெடியூலில் வந்து நிறைய கேப்ஸ் வரும், நிறைய பிரேக்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 years ஜி பண்ணாங்க. அதனால் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போல்லாம் நிறைய கதைலாம் சொல்லுவேன். அண்ணா அந்த கதை கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி டேய் இது இங்கிலீஷ் படம் தானடா அப்படின்னாரு. வேலை பார் போ அப்படின்னு சொல்லி தடுத்துறாரு. ஆனால் சென்னை 28 படம் பார்த்துட்டு சத்தியமாக வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து நான் நீ இவ்வளோ பெரிய டைரக்டர் நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி
ரொம்ப என்கரேஜ் பண்ணது சென்னை 28 ரிலீஸ் ஆகி அவரோட May 1 பர்த்டேக்கு வந்து சென்னை 28 பசங்க எல்லாருக்கும் எங்களை எல்லாருக்கும் வந்து தனி ட்ரீட் கொடுத்தாரு, தனியாக ஸ்பெஷல் ட்ரீட். ஸோ அவர் வந்து அது புதுசாக வரவங்க எல்லாரையுமே வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். அதான் சொன்னேன், ஜி படத்தில் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய இது கிடச்சிது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் கூட பைக்கில் டபுள்ஸ்லாம் நிறைய வாட்டி போனேன். அப்போலாம் அவருக்கு அதாவது இது மங்காத்தால ஓட்டும் போது தான் டென்ஷன் ஆயிடுச்சு. என்கிட்ட வேறு காட்டுறாரு, பிரபு பார்த்தியா ஸ்பீட் எவ்வளோ பாரு அப்படின்றாரு. எனக்கு அங்கேருந்து 8 கூட முடியல, அது காற்று அடிக்குது ஃபுல்லாக. நான் ஒரு ஹெல்மெட் போடாமல் ஏறிட்டேன். நான் போயிட்டு அப்படியே போகிறேன் பார்த்தா வந்து அப்படியே 180 போயிட்டுருக்கு. ஆனால் 180 தான். சரி அப்படி சொல்லி அவர் ஸ்லோ ஆகிட்டு சொன்னார், நீ ஹெல்மெட் போடாதனால தான் நான் 200 டச் பண்ணல, இல்லைனா 200 டச் பண்ணிருப்பேன் நான். நல்ல வேலை நான் ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி இறங்கி ஓட்டுறேன். நான் அசால்ட்டாக ஓட்டுவார், சான்ஸே இல்லை. பைக்கெலாம் வந்து என்னை வச்சுட்டு வீலி பண்ணார் ஒரு வாட்டி RX 100ல் ஜி ஷூட்டிங்கில் வந்து சும்மா ஜாலியாக வா சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அப்படி கயிறு வீலி நல்ல வேலை அவரை பிடிச்சேன், இல்லைன்னா அப்படியே விழுந்திருப்பேன் கீழே. அதே மாதிரி மங்காத்தால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் காரில் ஒரு ஸ்டண்ட் பண்ணி காட்டினார். எனக்கு செம்ம கேர் ஆயிடுச்சு, எனக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அவர் அவ்வளோ சிரிக்காரு அப்படின்றாரு, ஒன்றும் புரியல எனக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி 1000 ரூபாய்க்கான 3வது கேள்வி. அஜித் தனது திரைப்படங்களில் அதிக அளவில் நடித்த கதாபாத்திரத்தின் பெயர். ஆப்ஷன் A ஜீவா, ஆப்ஷன் B சிவா, ஆப்ஷன் C தேவா. Your time starts now. Time's up. எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான். ஜீவா நடிச்சிருக்காரு, தேவா நடிச்சிருக்காரு, சிவாவும் நடிச்சிருக்காரு. ஆனால் இதில் ஜாஸ்தி நடிச்சிருக்கிறாருன்ற போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு கேள்வி தான். எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்பர் 7 நவீன் குமார். என்ன ஆன்சர்? ஆன்சர் B. எவ்வளோ படத்தில் அவர் பேர்? சிவா 7 படத்துலையா? என்னென்ன படம்? சிவான்னு பார்த்தா 7 தான் சார். சிவகுமார் அதெல்லாம் சேர்த்தா. ஓ, சிவான்னு பார்த்தா 7, சிவசங்கர் சிவகுமார்லாம் பார்த்தா அப்பாடி. ஃபேண்டாஸ்டிக் 100% கரெக்ட் அவர் சொன்னது. அவர் வந்து 7 படம் சிவான்னு நடிச்சிருக்காரு, மற்ற படத்துலலாம் வந்து சிவகுமார் சிவசங்கர் அது மாதிரிலாம் பேர்ல வச்சு. பட் வெரி குட். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு? 37 people கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 37,000 சேர்ந்துருக்கு. வெரி குட். The total box office collection after 3 questions எவ்வளோ? 1,27,000. வெரி குட். நிறைய அஜித் சார் பற்றி படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் பழசாக இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக இருக்கீங்க எல்லாத்தோட. ஒரு சின்ன பிரேக் போகலாம். பிரேக் போயிட்டு வந்துட்டு அஜித் சார் பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம், எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் நான். பூர்விகா மொபைல்ஸ் காலிவுட் கிங் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் காலிவுட் கிங் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 50 பேரில் ஆரம்பிச்சு 37 பேர் இருக்கீங்க. 3 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது கேள்விக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி அஜித் சார் பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தோம். வீட்டில் நடந்த விஷயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அஜித் சார் பற்றி ஏதோ பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பாட போகிறீங்களா இல்லை கவிதையாக படிக்க போகிறீங்க? இதுதான் சார். ஜஸ்ட் ஒரு எது அப்படியே படத்தோட இதை வச்சே அமராவதியின் ஆசை நாயகன், காதல் கோட்டை கட்டிய காதல் மன்னன், வாலி முகவரி தேடிய தீனா, அட்டகாசம் அமர்க்கலமான சிட்டிசன், வரலாறு படைத்த பில்லா, கிரீடம் சூடிய ஏகன், மங்காத்தாவின் அசல் வில்லன், எங்களை மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு தன்னம்பிக்கையின் தலை. அதே சூப்பர், நல்லா ரொம்ப நல்லா எழுதிருந்தீங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பைக்கில் வந்துட்டார் வீட்டுக்கு. எப்படி கண்டுபிடிக்காமல் விட்டாங்கன்னே எனக்கு புரியல.
திடீர்னு ஒரு 7:30 8 இருக்கும். திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு பைக்கில் அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்டலாம் வந்து இன்னைக்கு நான் வந்து பிரபு கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நிறைய காஃபி குடிப்பாங்க. அவர் கூட சேர்ந்து தான் நான் நிறைய காஃபி குடிச்சு நரைச்சி போச்சு முடி. அவருக்கும் அதனால தான் சீக்கிரமாக நரைச்சி. அதனால் வந்து காஃபி நிறைய குடிக்காதீங்க. அப்போ வந்து அவர் அடிக்கடி வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க. ஷாலினி அவங்க வந்து பேட்மிண்டன் பிளேயர் அவங்க. ஸோ அதனால் வந்து பேட்மிண்டன் ஆடுறதுக்கு அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு இப்படி பொதான்னு இருக்கடா நீ போனவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் பேட்மிண்டன் ஆடுறதுக்கு சேர்த்து விட்டதே அவர் தான். வீட்டுக்கு வந்தால் காஃபி தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து நிறைய காஃபி குடிப்பாங்க. அதான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவே இல்லை. ஜாலியாக அப்படி பைக்கில் போட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிற மாதிரி பைக்கில் வந்துட்டு போகலாம் பர்மிஷன். அதாவது வந்து நான் வந்து நைட்டெலாம் எங்கள் வீட்டில் லேட்டாலாம் விட மாட்டாங்கண்ணா. நான் ரொம்ப நல்லவராக நான் வந்து வீட்டிலலாம் விட மாட்டாங்க. அப்படியா நானே வந்து கேட்குறேன் பர்மிஷன் சொல்லி அவரே வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வந்து பிரபுவை கூப்பிட்டு போகிறேன். இல்லை ஓகேண்ணா நீங்கள் கூப்பிட்டு போங்கண்ணா அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவரே கேட்டால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பாரு. வீட்டுக்கெலாம் வந்து திடீர்னு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து அம்மா கொஞ்சம் ஜாலியாக உரிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் மாதிரியே தான் இருப்பார். வந்து காஃபி சாப்பிட்றது, காஃபி போட்டு கொடுங்க, அம்மா இன்னொரு காஃபிமா, ஒரு 2-3 காஃபி குடிச்சிடுவார் ஒரு ½ அன் ஹவரில். அந்த மாதிரி காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ திங்க் he stopped everything. காஃபி அதெல்லாம் வந்து விட்டுட்டு இஸ் கம்ப்ளீட்லி இன்டு டயட். விஷ்ணு படம் ஃபோட்டோ பார்த்தாலே மிரண்டேன். அண்ணா நான் எனக்கு கேட்டேன் நீங்கள் விஷ்ணு கொடுக்குறீங்க இப்படிலாம் அப்படின்னு. நான் உனக்கு இதை விட சூப்பராக வரவேன், கவலையப்படாத நீ அப்படின்னாரு. அதனால் அதுக்கு தான் வெயிட்டிங். நான் நம்ம படத்தில் எப்படி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 37 பேர் இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இந்த கேள்வி வந்து கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா 2000 rupees ஏறும். ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு. அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கேள்விக்கு போகலாம். நடிக்க வருவதற்கு முன் அஜித் செய்து கொண்டிருந்த முதல் தொழில் எலக்ட்ரீஷியன், ஃபோட்டோகிராஃபர், மெக்கானிக். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்டிப்பாக எல்லாம் லாக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ பேர் தப்பாக சொல்லியிருக்கீங்கிறத பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணியிருக்காரு. வாட் சார், வாட் இஸ் திஸ்? இல்லை ஃபஸ்ட்டு தொழில்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முதல் தொழில் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரி முதல்னு ரொம்ப அது அறிவாளியாக யோசிச்சு தப்பாக சொல்லிட்டேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் வந்து மெக்கானிக் அப்படின்ற ஒரு தொழில் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா தான் வந்து அவர் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு போனார். மெக்கானிக்காக இருந்ததுக்கு அப்புறமா தான் வந்து க்ளோத்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து அதுக்கப்புறமா தான் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து அவர் இருந்தது வந்து மெக்கானிக். ஒரு வாட்டி வந்து வைபவ் வந்து என்ன பண்ணான்னா, அவருக்கு அந்த ஃப்ளைட் ஏரோ மாடலிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய பண்ணுவார். அதான் ஏரோ மாடலிங் அவருக்கு தனி ட்ராக்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நாங்கள்லாம் வந்து நிறைய ஃப்ளைட்லாம் ஓட்டி காட்டுவார். அது பெரிய ரொம்ப ப்ராப்பர் இன்ஜின், அதாவது வந்து ப்ராப்பர் ஃப்ளைட் இன்ஜின் வந்து அது மினியேச்சரில் வந்து அது பண்ணி அது இவரே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவார். தனியாக பார்ட்ஸ் எல்லா ஊர்லேருந்து வர அவரோட ஹாபி அது. அவர் அசம்பிள் பண்ணி அது பண்ணுவார். ஒரு வாட்டி வைபவ் வந்து நாங்கள் வந்து ஏதோ ஊருக்கு சிங்கப்பூரோ மலேசியாவோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு எதுக்கோ போயிட்டு வரும்போது வந்து அந்த குட்டி ஹெலிகாப்டர் இருக்கும்ல ரிமோட்டில் பறந்து போயிட்டு அது சின்னதாக குட்டி ஹெலிகாப்டர், அதாவது நம்ம ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப சீப்பானது. சரி நம்மளும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏரோ மாடலிங் கற்றுக்கலாம் அப்படி சொல்லி வைபவ் வந்து இந்த ஹெலிகாப்டர் வாங்கலாம். ஹெலிகாப்டர் வாங்கி அப்படி டேக் ஆஃப் பண்ணால் அப்படி லேண்ட் ஆனும்போது ஃப்ளைட் உடஞ்சி போச்சு. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டைம் டேக் ஆஃப் லேண்டிங் டமால் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கொழுப்பு இருந்தா இவன் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினேன் அப்படின்னு. அவர் சீரியஸாக நினச்சிட்டார், ஏதோ பெருசாக வாங்கியிருக்கான் போல இவன் அப்படின்னு. வெரி குட், குட்டா, சூப்பர், ஃபென்டாஸ்டிக். என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து, இல்லைண்ணா அது வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அது உங்ககிட்ட தான் காட்டணும் அப்படின்னு. ஓகே ப்ளீஸ் கொண்டு வரணுன்னு அவரை கொண்டு வந்தோடனே திட்டினாரு பாருங்க அவனை. இதெல்லாம் கொண்டு வந்து உன் குழந்தை விளையாடுறதெல்லாம் வச்சு நீ விளையாட்டு அசிங்கப்படுத்தாத என்ன கிளம்பி அப்படின்னு சொல்லி செம்ம திட்டி அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி வந்து மெக்கானிக் அவர் வந்து என்ன விஷயம் கொடுத்தாலும் வந்து அவர் அசம்பிள் பண்ணுறது, அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா பண்ணுவார். ஸோ இப்போ வந்து எல்லோரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் தவிர. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்ப்போம். 36 பேர் 2000 ரூபாய், 72,000 ரூபாய். வெரி குட், வெரி குட். ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பாக சொல்லியிருக்காரு இந்த கேள்விக்கு. ஸோ
ஸோ டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். 1,99,000. வெரி குட். ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் தலை ஃபேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மெக்கானிக் நான் புத்திசாலியாக யோசித்தேன், அது யோசித்தேன், இப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாது இனிமேல். ஒரு கொஷின் சார். நீங்கள் மங்காத்தா டைரக்ட் பண்ணீங்க, ஓகே. எந்த படத்துலேருந்து நீங்கள் தலை ஃபேன்? ஏன்னா வந்து மங்காத்தா படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து சத்தியமாக வந்து ரசித்து எடுத்தாலும் எடுக்க முடியும். அவர் நடக்கிறது, அவர் ஸ்டைலு எல்லாமே சரி. ரஜினிக்கு வந்து எப்படி ஒரு படையப்பாவோ எங்கள் தலைக்கு வந்து மங்காத்தா. தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அஜித் சாரோட ஃபேன் ஆனது வந்து தீனாலேருந்து தான் நான் வந்து அதில் தான் அந்த மாஸ் அதெல்லாம் அதுலேருந்து தான் நிறைய பேர் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு முருகதாஸ் சார். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் போகும். ஸோ எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த கேள்வி தான் வந்து ரொம்ப டென்ஷனான கேள்வி, ரொம்ப சீரியஸான கேள்வி. கொஞ்சம் இனிமேல் வந்து கேள்விகள்லாம் கொஞ்சம் கடினமாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாகும். எல்லாம் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கணும். கேள்வி என்னன்னா, அஜித் கதாநாயகனாக நடித்த தேசிய விருது பெற்ற திரைப்படம். ஆப்ஷன் ஏ காதல் கோட்டை, ஆப்ஷன் பி வாலி, ஆப்ஷன் சி ஆசை. Your time starts now. மூணுமே ரொம்ப அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர்ஸ். அகத்தியன் சார், எஸ்ஜே சூர்யா, வசந்த் சார், எல்லாம் அற்புதமான டைரக்டர்ஸ். சூப்பராக வந்து இதெல்லாம் இந்த படங்கள்லாம் தான் வந்து அஜித் சாருக்கு வந்து சேஞ்சஸ் கொடுத்த படங்கள். அதாவது ஒரு ஆக்டராக அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்த மூவிஸ். இதில் வந்து எந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அப்படிங்கிறத பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். காதல் கோட்டை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான பதில். ஆப்ஷன் ஏ. இந்த படத்துக்கு வந்து அகத்தியன் சாருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட், ஆமாம், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு வாங்கின முதல் தமிழ் டைரக்டர் வந்து அகத்தியன் சார். இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ காசு சேர்ந்துருக்குங்கிறத பார்ப்போம். 31 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 93,000 rupees. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ வந்து டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன? 2,92,000. 2,92,000 rupees. இதில் யார் சுட போறீங்கிறது தெரியல. சுடன்னு கிடையாது, வின் பண்ணிட்டு கம்பீரமாக வின் பண்ணிட்டு போக போறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ வந்து டென்ஷன் பார்ட், டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த கேள்வியில் வந்து அதே மாதிரி 3,000 rupees பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடுது. ஆனால் இந்த கேள்வியில் தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். மொத்தமாக 31 மெம்பர்ஸ் இருக்கீங்க. 31 மெம்பர்ஸில் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 5 மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆவீங்க. இந்த ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு 5 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தாலும் யார் ஃபஸ்ட்டு டைமிங் பார்ப்பாங்க. இந்த டைமிங்கில் வந்து யார் வந்து இப்போ நீங்கள் சொன்னதை விட ஒருத்தவங்க வந்து 1 செகண்ட் 1/2 செகண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அங்கே பதிவாயிரும். அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. டைமிங் பார்ப்பாங்க, அக்யூரசி பார்ப்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இனிமேல் வந்து ரவுண்ட்ஸ் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கும். லெட்ஸ் கோ டு தி க்வெஸ்சன். 6வது கேள்வி. அஜித் இரட்டை கதாபாத்திரங்களில் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 8. Your time starts now. அஜித் சார் வந்து நிறைய படத்தில் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு, நமக்கு தெரியும். அதில் வந்து எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ பேர் தப்பாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே நல்லா ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும்.
அதனால் வந்து உங்ககிட்டேருந்து வந்து அந்த 5 பேர் செலக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தெரியுது உங்கள் மூஞ்சியில். எல்லார் முகத்துலேயும் கான்ஃபிடன்ஸ் தெரியுது, அவங்க முகத்தில் கொஞ்சம் டென்ஷன் தெரியுது. ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? வை டென்ஷன்? லெஸ் டென்ஷன் கரெக்டா வரணும், அதுவும் இல்லாம 5 குள்ள வரணும் இல்லையா, அதான் டென்ஷன். அந்த டென்ஷன் கரெக்டாக கண்டிப்பாக ரொம்ப டென்ஷனான ஒரு பீரியட் தான் அது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகாம சீக்கிரம் ரிசல்ட் சொன்னீங்கன்னா. இன்னும் டென்ஷன் ஆக்குறேன் நான் எனக்கு டென்ஷன் ஆகிறதுலாம் பிடிக்கும். ஐம் வெரி வெரி கூல் ஃபெலோ. அதனால் வந்து சொல்லிட்டு நீங்க வந்து 2 hours பேசுங்க, நான் உட்கார்ந்து பார்க்குறேன். இல்லை எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கீங்க, அது நல்லா தெரியுது. அதனால் வந்து அந்த 5 பேர் யாருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Fantastic, fantastic, fantastic. சூப்பர் 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 சூப்பர். 18 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 31 பேரில் 18 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது எல்லா வாட்டியும் நடக்கிறது கிடையாது. ஐ திங்க் இது வந்து தலை ரவுண்டில் மட்டும்தான் பாசிபிள்னு நினைக்கிறேன். இது ரெக்கார்டா இருக்கும் கண்டிப்பா. இது கண்டிப்பாக இந்த ஷோ வந்து கண்டிப்பான ரெக்கார்டு தான். 6வது கொஸ்டின்ல 18 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்க, இன்னும் எவ்வளோ ஷோஸில் நடக்க போகுது அப்படிங்கிறதுல உங்கள் வாய் முகூர்த்தம் இந்த ஷோவில் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அதுக்கும் ரெக்கார்டு தலை தான். ஸோ இந்த 18 பேரில் யார் அந்த 5 அதிர்ஷ்டசாலிகள்? ரெட் கார்பெட் விளையாட போகிற அந்த 5 அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாமா? ஸோ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Purvika Mobiles Kollywood King powered by Mallis Construction. ஒரு டென்ஷனான இடத்துல பிரேக் விட்டோம். 18 பேர்ல யார் அந்த 5 பேர்? உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லணும். அந்த 5 பேர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். அஜித் சார் வந்து அந்த இன்டர்வல் பிளாக், அந்த செஸ் ஆடுற சீன் இருக்குல்ல, அந்த சீன் பண்ணது வந்து ஒரே டேக்ல, சிங்கிள் ஷாட். அது வந்து ரவுண்ட் ட்ராலி போட்டுட்டு திடீர்னு டைட் போகும், பின்னாடி வரும், டயலாக் பேசிக்கிட்டே இருப்பார், அதில் செஸ் விளையாடணும். அந்த இன்டர்கட்ஸ்லாம் போயிட்டு வரும். இன்டர்கட்ஸில் வந்து அவரோட இமேஜினேஷனில் அந்த பசங்களை சுடுறது, காசு பார்க்குறது, அதுக்கப்புறமா அந்த 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 காமெடிலாம் கொஞ்சம் வரும் அவரோட இமேஜினேஷனில். ஆனால் அந்த செஸ் போர்டு கிட்ட அவர் பேசுகிற சீக்வன்ஸ் இருக்கா, அவர் பேசுகிறது, அதுக்கப்புறமா தனியாக கட்ஸ் எல்லாம் போகணும். அவரோட கைக்கு தனி ஷாட்ஸு அதெல்லாம் தனியாக போகணும். பட் ஆனால் வந்து அவரோட ஃபேஸ்க்கு மட்டும் தனியாக போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்து அந்த கேமரா கிட்ட வந்து சிரிப்பார் தெரியுமா, அப்போ மீதி பணம் அப்படின்னு சிரிப்பார் அப்படின்னு வரல, அது வரைக்கும் ஒரே ஷாட் அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித் சார் ஃபார் டூயிங் தட் திங். ஸோ இது வந்து 18 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இதில் யார் ஃபாஸ்ட்டாக டைமிங்கில், அதெல்லாம் விட யாருக்கு அந்த லக் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. டேலண்ட்டோட லக்கு சேர்ந்தால் தான் வெற்றி. டைம் மேலேருந்து ஒருத்தன் பார்க்கணும், இந்த ரெட் கார்பெட்டில் யார் வந்து விளையாடுறீங்க, கோலிவுட் கிங் யார் ஆக போகிறீங்கிறத. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எவ்வளோ காசு சேர்த்துருக்கு மாலு? எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ காசு இருக்குது இப்போ? 18 பேர் 3000, 54,000 rupees. இந்த கேள்விக்கு 18 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 3000 ரூபாய் ஒருத்தருக்குன்ற பட்சத்தில் 54,000 ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் சேர்ந்துருக்கு. ஸோ டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? 3,46,000 rupees. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் சேர்ந்துருக்கு இந்த 6 கொஸ்டினில். அதுக்காக விளையாட போகிற அந்த 5 லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாமா? மணி 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 ரெடி ரெடி. ஸோ அந்த 5 பேர் யாருன்னு பார்ப்போம். The first contestant, number 8.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது 18. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி குட், வெரி குட். அடுத்ததாக 3வது இடத்துக்கு வரப்போறவர் நம்பர் 30. நாலாவது இடத்தை பிடித்தவர் 31. இப்போ 14 பேர் அங்கே கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க இருக்கீங்க. ஏன்னா வந்து 18 பேர், 4 பேர் கீழே வந்துட்டீங்க. இப்போ வந்து 14 மெம்பர்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. The final member for the red carpet முப்பத்தி 6. Well done, well done, well done, well done, well done, well done. 5 பேருக்கு வந்து ஸ்பெஷலான அப்ரிசியேஷன். நீங்கள் வந்து அவங்க கரெக்டாக சொல்லியும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. வெல் டன், வெல் டன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஆல் 5 of you. மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பாராட்டுகள். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஏன்னோ எல்லாருமே கரெக்டாக தான் சொன்னீங்க. எல்லாருமே இட்ஸ் சூப்பர், இட்ஸ் அ கேம், இட்ஸ் ஒரு ஜாலியான ஒரு சந்தோஷம். அதுவும் வந்து அஜித் சார் பற்றின கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றபோது அது எக்ஸ்ட்ரா சந்தோஷம். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. சார் ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. மங்காத்தாவோட ஒன்லைன் நீங்கள் அஜித் சார் கிட்ட சொல்லும்போது 5 பேர் கேட்டவன் ஒருத்தர் ரொம்ப கேட்டவன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த எபிசோட பற்றி சொல்லணும்னா 5 பேர் தலை ஃபேன், ஒருத்தர் ரொம்ப பெரிய தலை ஃபேன். அட்ராங்க ஐயா. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அது. 5 பேர் தலை ஃபேன், ஒருத்தன் வெறித்தனமான தலை ஃபேன், பெரிய தலை ஃபேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் சார். சுக்ரமே ட்ராவம் சாங்ஸு சும்மா ஃபர்ஸ்ட் லைன் ஒரு 2 லைன்ஸ் அந்த சாங்ஸு கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்காக. தமிழர்களுக்காகவா? ஐயோ. ஏரிக்கர காத்தும் ஏலேலேலோ பாட்டும் இங்கே எதுவும் கேட்கவில்லையே, ஆடுங்குயில் சத்தம் பாடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாம அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே, இவ்வூரு என்ன ஊரு நம்ம ஊரு ரொம்ப மேலு, அட ஓடும் பல காரு வீணாடம் பாரம் பாரு, ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு சொர்க்கமே என்றாலும். பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறம் சந்திப்போம். ரெட் கார்பெட் ரவுண்ட், டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம ரெட் கார்பெட் ரவுண்ட். ஹலோ, திரும்பங்கடா. என்னது நீங்க 2 பேரும் ஷூட்டிங்ல இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? இல்லை சார், தலை ஃபேன்ஸ்லாம் வந்து அவருக்காக ஷோன்னாங்க. ஸோ நானும் அவர் ஃபேன்றதுனால வந்துட்டேன். நீங்கள் சார்? பேசிக்கலி தலை ரவுண்டுன்னாங்க. சரி, அவருக்காக நாங்களும் அவரோட ஃபேன்ஸுங்கிறதுனால வந்து ஜாலியாக அப்படி பார்த்து தலை ஃபேன்ஸுங்கிறதுனால வந்துட்டானுங்க இங்கே. ஸோ இந்த கேமில் வந்து இப்போ வந்து 5 பேர் வந்து ரெட் கார்பெட் ரவுண்ட் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. சரி, இவங்ககிட்டயே நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணும்னா நிறைய கேள்வி கேட்கலாம். நிறைய பேசுவாங்க அவங்க 2 பேரும். நிறைய இருக்குல்ல கேள்வியெல்லாம் இருக்கு. கோவமே இருக்கு. கோவமே இருக்கா? தலையை அடிச்சு சுத்தமாக பிடிக்கலண்ணே. எனக்கும் தான் பிடிக்கல, பட் பண்ண சொல்கிறாங்களே.
அதுக்கு நான் இல்ல, அது நான் சொல்லலையே. இவர்தான் சொன்னாரு. இவர்தான் கேட்கணும் நீங்க அது. நான் சொல்லலையே அது. இல்ல ஆக்சுவலா தலை தான் சொன்னாரு அது. ஆக்சுவலி அதான் இல்ல இல்லன்னா என்ன தூக்கி போட்டு மெச்சிருவாரு. வந்து அவர் வந்து அதான் ரொம்ப இந்த டயலாக்லாம் வந்து கொஞ்சம் அவனை வந்து கோவப்படுத்துற மாதிரியே தான் இருக்கும். இப்போ இது போனால் என்னடா 1000 பொண்டாடி கிடைப்பாடா அவனுக்கு அடிசல்லாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கோவம் வரா மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு டயலாகு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் இவன் வந்து சட்டையெல்லாம் பிடிச்சி அடிக்கணும். முதல்ல வந்து ரிஹர்சல் பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல அவன். ஹேய் கேச்சவன் ஏய் எழுதல ஏய் அட்ரா அப்படின்னாரு. இல்லை நான் உங்களை அடித்தா அவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அவங்ககிட்ட? அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டேக் ஒன்று போச்சு. டேக் போனப்போ வந்துட்டு நான் லைட்டாக அப்படின்னேன், இப்போ இந்த டேக்கில் மட்டும் நீ ஒழுங்காக அடிக்கலன்னா இங்கே கீழே போட்டு அடிக்கிற அடியில் பயந்துருவேன் அப்படின்னாரு. சரி ஓகே அடிக்கலன்னா இவர் அடிக்கிறாரு, அடித்தா அவங்க அடிப்பாங்க, சரி எப்படி அடி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டேன். அதான் கடைசியில் அது என் டைட்டில்ஸை கூட நான் அடிக்கலன்னு சொல்லி வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பான். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது சார் இருப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்தோம். இருந்திருந்தாருன்னா அந்த நிலைமைக்கு அப்போ பேசிக்காக இல்லை ஆக்சுவலாக இருந்தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனால் அந்த சீனுக்காக வெயிட் பண்ணி தேட்டரில் ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தான். அந்த சீன் வந்த போது இவனை பிச்சு உதறிட்டாங்க தேட்டரில் எல்லாரும். ஐ மீன் அந்த ஸ்க்ரீனை பார்த்து திட்டுறது. நாங்கள் பார்த்து தேட்டரில் மாட்டல அது வரையும். அப்போ ஓட்ட வந்தான், அப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். அப்போ ஆந்திராவுக்கு போனான். ஆனால் ஒரு சூப்பர் மேட்டர் சொன்னார் சார் தலை. அப்போ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் கேட்டேன், அண்ணா எதாவது ஆயிடுச்சுன்னா பார்த்துப்பீங்கல்ல அப்படின்ட்டு. என் ஃபேன்ஸ்ரா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் தலை. நம்ம ரெட் கார்பெட் ரவுண்ட் முதல் வந்த பெண்மணி. ஸோ என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க? ஒர்க்லாம் பண்ணல சார், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹஸ்பண்ட் என்ன எனக்கு ஒரு பாவப்பட்ட ஜீவன் மாட்டிருக்காரு. அப்படி அஜித் படத்துக்கு கூட்டு போக வாங்கிட்டாங்க. ஆமா அஜித் ஃபேன். சூப்பர் சூப்பர். ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா சிங்க் ஆனது. ஸோ அஜித் ஃபேன்ஸாக இருக்கிற ரெண்டு பேரும் லவ் மேரேஜா? ஒரு ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். வைக்க போகிறதுலே தெரியுது. என்ன பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட்? என்ன பண்ணுறாங்க? எங்கே இருக்காங்க? ஏய் நம்பர் 28க்கு ஒரு லைட் போடுங்கப்பா. சூப்பர் சார். லவ் மேரேஜ், நீங்களும் அஜித் ஃபேன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த ப்ரோக்ராம் கலந்துருக்கு. ஓகே, உங்க மிஸ்ஸஸ் வந்து இப்போ ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா தெரியும் அவங்க வருவாங்கன்னு. வெரி குட். அவங்க வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பா, எனக்கு தெரியும். நம்பிக்கை இருக்கு எனக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் எப்போ சந்திச்சீங்க? எப்படி லவ் வந்துச்சு அப்படிங்கறத சொல்லலாம். அந்த அம்மா 10th படிக்கும் போது நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பயங்கர ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். ரொம்ப லாங் லவ். ரொம்ப லாங் லவ். ரொம்ப வெயிட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சூப்பர்ங்க சூப்பர். சினிமால வர மாதிரி ஏதாவது அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்ததா? சார் அப்படி எதிர்பார்த்தேன் சார், எதுவுமே நடக்கல. ஐயா எதுவுமே நடக்கல சார், சப்பையா முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஓகே சரி பண்ணிக்கோ ஓகே ஓகே அப்படின்ட்டாங்களா? ஒரு யாராவது வேணாம்னு சொல்ல முடியுமா? பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரிப்பா இது. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் செலக்ட் ஆனவர், உங்க நேம்? கேசவன். கேசவன். கேசவன் என்ன பண்றீங்க கேசவன்? ஐடிஐல எலக்ட்ரிக்கல் கோர்ஸ். எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட். ஸோ அடுத்தது நம்பர் 3, உங்க நேம்? பேர் ஆதித்யா. ஆதித்யா என்ன பண்றீங்க? இப்போ தான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்க நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கீங்க, என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா சூப்பராக இருக்கு. பிரியாணி வேற எடுக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது உங்களுக்கு யோகா தெரியுமா? தெரியும். யோகா தெரியுமா? பண்ணுவீங்களா யோகாலாம்? ஏன்னா நாங்கள்லாம் மெடிடேஷன் ஃப்ரெண்ட்ஸு, அதனால மெடிடேஷன்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து படத்தில் சான்ஸ் ஆக முடியும். ஓ டான்ஸுக்கா? டான்ஸா? இல்ல இல்ல, நாங்க வந்து எப்பவுமே வந்து ஈவினிங் 6 மணிக்கு ஆச்சுன்னா இருட்டான மெடிடேஷன். இது ஜெர்மன் யோகாவா? தியானம். ஐரிஷ். ஆமா ஆமா, அந்த மாதிரி மெடிடேஷன். நல்ல அது வந்து யோகாசனம், நிறைய அந்த மூச்சு பயிற்சிகள், அதுக்கப்புறமா வந்து இன்டேக் அண்ட் அவுட் டேக், இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் வந்து அது வந்து எப்படி அது ஒரு தியானம். அது வந்து ஒரு அதுலலாம் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னா தான் வெங்கட் பிரபு கேங்குள்ளே வர முடியும். அதில் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஜாலிக்கு சொன்னது. பட் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அஜித் சாரோட ஃபார்முலா தான். அது யூ ஷுட் நாட் கிவ் அப் ஆன் எனிதிங்.
நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் யுவர் கரியர். நெக்ஸ்ட் நம்பர் 4. என்னோட பேர் செந்தில். நான் தீவிர தலை ஃபேனுன்றதுனால தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு வெறியன் ரசிகன்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் யூ. என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஒரு ப்ரைவேட் கன்சல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரைவேட் கன்சல்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்தது the 5th contestant for the red carpet round. என் பேர் அபு தாயர். கிரசன்ட் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். தலையோட மிகப்பெரிய ஃபேன். நான் இங்கே வருவேன் எதிரே பார்க்கல. ஆடிஷன் நடந்துச்சு, அதில் செலக்ட் ஆவானானே தெரில. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன், இங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இது போதும் எனக்கு, இது போதும், ரொம்ப கோர்ஸ். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இப்போ இந்த ரவுண்ட் இண்டிவிஜுவலாக கேள்வி கேட்க போகிறேன். இந்த ரவுண்ட்லேருந்து வந்து எல்லாருக்குமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறது உங்களுக்கு குழப்பறதுக்கு தான் வழி. ஸோ கேள்விக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கான கேள்வி. அஜித் பல்வேறு தோற்றங்களில் தோன்றிய சிட்டிசன் திரைப்படத்தின் இயக்குனர். ஆப்ஷன் ஏ சிங்கம்புலி, ஆப்ஷன் பி சரவண சுப்பையா, ஆப்ஷன் சி துரை, ஆப்ஷன் டி எழில். Your time starts now. உங்களுக்கெல்லாம் இதோட ஆன்சர்ஸ் தெரியுமா? வைபவ் உனக்கு தெரியுமா? பிரேம்ஜிக்கு தெரியுமா? பிரேம்ஜிக்கு தெரியாதான், எனக்கு தெரியாது. சார் தலை ஃபேன்ஸ் கேங்ல இருந்து ஒரு ஆனா பிரேம்ஜிக்கு தெரிஞ்ச தலை விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஆன்சர் அவங்க சொல்றாங்களா பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க. பி சரவண சுப்பையா. இது ரைட்டா ராங்கா அப்படிங்கறத லைட்ல பாப்போம். சிட்டிசன் படத்துடைய டைரக்டர் வந்து சரவணன் சுப்பையா, அவர்தான். வெரி குட், தேங்க்யூ. இந்த கேள்வி நீங்க வந்து கரெக்டா சொன்னதுனால பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து 5000 ரூபீஸ் போய் சேருது உங்க சார்பா. இந்த ரவுண்ட் ஃபுல்லா முடிஞ்ச உடனே பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க எல்லாமே பார்ப்போம். செகண்ட் உங்களுக்கான கேள்வி. சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் சிறப்பு பரிசை அஜித் பெற்ற வருடம். ஆப்ஷன் ஏ 1999, ஆப்ஷன் பி 2000, ஆப்ஷன் சி 2001, ஆப்ஷன் டி 2002. Your time starts now. Time's up. ஏற்கனவே டென்ஷனு, உங்களுக்கு டென்ஷனான கேள்வி வேற வந்துருச்சு. லைட்ஸ் ப்ளீஸ். 2002 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் சி 2001 இஸ் த ரைட் ஆன்சர். பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்காக அவருக்கு கொடுத்தாங்க, அதுதான் கரெக்டான பதில். சாரி சாரி சாரி. அடுத்ததாக உங்களுக்கு கேள்வி. தல அஜித்தின் பிறந்த நாள் அன்று வெளியான திரைப்படம் இவற்றில் எது? ஆப்ஷன் ஏ அமர்க்களம், ஆப்ஷன் பி பூவெல்லாம் முன்வாசம், ஆப்ஷன் சி வாலி, ஆப்ஷன் டி வில்லன். ஓகே, என்ன எல்லாம் டொக்குடுறாங்க. அதுல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? தேவா. தேவா தான் பிடிச்சதா? எனக்கும் தேவா தான். சிம்ரன் தான் பிடிச்சதா? அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், தலை பர்த்டேக்கு ரிலீஸ் ஆன ஒரே படம் வாலி மட்டும்தான். ஸோ ஆன்சரை பார்ப்போம். வெரி குட். தலை பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆன அவரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலி தான். ஸோ கரெக்டான ஆன்சர், வெரி குட். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி 3 பேரில் வந்து 2 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ 5000 கோஸ் இன் டு த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். உங்களோட சார்பாகவும் அவங்க சார்பாகவும் போகுது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த ரவுண்டுக்கே 10,000 ரூபாய் வந்திருக்கு. உங்களுக்கான கேள்வி. அஜித் உதவி இயக்குனராக பணிபுரிந்த படம். ஆப்ஷன் ஏ ஏகன், ஆப்ஷன் பி அசல், ஆப்ஷன் சி மங்காத்தா, ஆப்ஷன் டி பில்லா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்க்கலாமா சார்?
கண்டிப்பாக ஆன்சர் வந்து பி. அசல் படத்தில் தான் வந்து அவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருந்தார். அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 வேலையும் அஜித் சார் எடுத்து பண்ணாங்க. நிறைய ஐடியாஸ் தருவாங்க, நிறைய ஐடியாஸ். அஜித் சார் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு சீன் அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறைய இன்புட்ஸ் தருவாங்க. நிறையா ஸ்கிரிப்ட்லலாம் நிறைய ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நான் கூட ஒரு படம் நான் வந்து நடிக்காமல் ஒரு படம் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட், நிறைய he wants to do a lot of short films. அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலெலாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 5000 ரூபாய் உங்கள் சார்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போயிருக்கு. வெரி குட். அஜித் சார் கிட்ட வந்து உனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது சொல்லு. பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து அவர் இருக்கிற ரேஞ்ச் அங்கே இருந்தும் நம்ம பசங்களோடலாம் ரொம்ப ஜாலியாக கூலாக அந்த பந்தாலாம் எதுவுமே இல்லாமல், ஏன்னா நிறையா ஸ்டார்ஸு நிறைய ஹீரோஸோடு எனக்கு பழக்கம் இருக்குது. பட் தலை தான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப க்ளோஸாக பழகுவார். ஐ மீன் அந்த பந்தாலாம் இது மேலே, ஆமாம் பந்தா இருக்காது, பந்தாவே இல்லை, கூல் அப்படி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ப்ளஸ் ஃபஸ்ட் வந்து காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தோடனே கேரவனுக்குள்ளேயே போக மாட்டார். என்ன ஷூட்டிங் நடக்குது ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்த்துட்டு எல்லோரையும் விஷ் பண்ணி குட் மார்னிங் சொல்லி கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் போய் ரெடி ஆவார். அது அந்த அந்த ஒரு கூல்னஸ், அந்த ஒரு அதனால தான் அவர் தலை. அதான் சூப்பர். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர். ஓகே, லாஸ்ட் கேள்வி இந்த ரவுண்டுக்கு. கேள்விக்கு போயிடலாம். மங்காத்தா திரைப்படத்தில் அஜித் வகித்த பதவி. ஆப்ஷன் ஏ டிசிபி, ஆப்ஷன் பி ஐஜி, ஆப்ஷன் சி டிஐஜி, ஆப்ஷன் டி ஏசிபி. Your time starts now. டைம்ஸ் அப். கொஞ்சம் மாதிரி கேள்வி தான் அது. ஏன்னா நாங்களே வந்து தெளிவா சொல்லியிருக்க மாட்டோம் படத்துல அவர் என்ன போஸ்ட்ல இருக்காருங்கிறது தெளிவா. ஆனா ஒரு இடத்துல இருக்கும். மகாதேவன். எவ்வளவு வாட்டி மகாதா பாத்தீங்க? 3 தடவை. 3 தடவை, 4 தடவை தியேட்டர்ல, 7 தடவை தியேட்டர்ல. நீங்க ஒரு வாட்டியா? 2 வாட்டி. வெரி குட். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். Lights, please. சார் கஷ்டமான கேள்வி சார். என்ன சார் கரெக்டா? கரெக்ட் தான். என்னது? கரெக்ட் தான். பச்சை லைட் போட்டா எங்களுக்கே தெரியும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். கரெக்ட். விநாயக் மகாதேவ். விநாயக் மகாதேவ். அது எந்த இடத்துல நாங்க சொல்லிருப்போம்னா வந்து அவர் சஸ்பெண்ட் ஆகி ஒரு இடத்துல வாக் பண்ணி வருவாரு. அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஓவர்லாப் மட்டும் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் விநாயக் மகாதேவன் has been suspended from work. அந்த இடத்துல மட்டும்தான் வரும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 4 பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க இந்த ரெட் கார்பெட் ரவுண்டில். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோப்பா? ஆமாம் 20,000. ஓகே, கை தட்டுங்க. ஓகே, ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். 366. 3,66,000 rupees இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் மட்டும் தப்பாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மீதி 4 பேர் இருக்கீங்க. இந்த 4 பேரில் யார் அந்த கோலிவுட் கிங் ஆக போகிறீங்க? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த ஃபைனல் கேள்வி த பம்பர் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த பம்பர் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் சொல்கிறேன். பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு த கிராண்ட் ஃபினாலே ரவுண்ட். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் ஹாலிவுட் கிங் பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து த ஃபைனல் கிட்ட வந்துட்டோம். ஃபைனல் ரவுண்ட் சொன்னேன் நான். ஆனால் இந்த ஃபைனல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரே கேள்வி கேட்பேன். அதே நம்ம முன்னாடி இருந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் 4 பேரும் ஒரே கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுவீங்க.
அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இல்லை 2-3 பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டிங்கன்னா வந்து வில் கோ ஃபார் another question. ஓகேங்களா? we have to come down to find the one person. இதில் we can find out. அப்படி இல்லைன்னா we have to go into ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து ஃபைனல் கேள்வி வரும். அந்த ஃபைனல் கேள்வி வந்து 2 பேருமே கரெக்டாக சொன்னீங்கன்னா கூட அப்புறம் டைமிங் பார்க்கப்படும். அந்த 5 பேர் செலக்ட் பண்ண ஃபார்மேட்டில் தான் வந்து the final person will be selected. ஸோ அதுக்கு தான் வந்து டைமிங் வரும். இந்த கேள்விக்கு வந்து மதிப்பு, ஆனால் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா வந்து அந்த கேள்விக்கான மதிப்பு 10,000 rupees ஒரு கேள்விக்கும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் போய் சேரப்போகுது. ஓகே, கேள்வி போகலாம். 2010ஆம் ஆண்டு அஜித் கலந்து கொண்ட கார் பந்தயத்தின் பெயர். ஆப்ஷன் ஏ ஃபார்முலா 2, ஆப்ஷன் பி ஃபார்முலா BMW, ஆப்ஷன் சி ஃபார்முலா 1, ஆப்ஷன் டி ஃபார்முலா மாருதி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Time's up. ஓகே, லைட்ஸ் பார்க்கலாம். வெரி குட். 4 பேருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஃபார்முலா 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேள்விக்கு 10,000 ரூபாய், ஆளுக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துருது. பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன எவ்வளோ சேர்ந்துருக்கு? 40,000 ரூபாய் சேர்ந்துருக்கு. வெரி குட். இப்போ டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ சேர்ந்துருக்கு? 4,06,000 சேர்ந்துருக்கு. ஃபேண்டாஸ்டிக். இல்லை, அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து நிஜமாகவே வந்து பயங்கர ஷார்ப்பாக தான் இருக்கீங்கப்பா. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்த கேள்வி. ஏன்னா 4 பேருமே சொல்கிறதுனால வந்து எனக்கு அடுத்தது இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேள்வி. இதில் எல்லாருமே தப்பாக சொன்னீங்கன்னா எல்லாருமே பிட்டாக்கோ, யாருமே கோலிவுட் கிங் கிடையாது. எல்லாருமே கரெக்டாக சொன்னீங்கன்னா டைமிங் பார்க்கப்படும். யார் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க, ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த அக்யூரசி அண்ட் டைமிங் பார்க்கப்படும். ரூல்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது சார். ஓகே, இந்த வாரம் வந்து உனக்கு எப்போ நான் ஏதோ சீன் சொல்கிற மாதிரியே நீ கேட்குறடா. ஒரு சீன் சொல்லும் போதே கவனிக்க மாட்டான். எப்படியும் அப்படியே தான் இருப்பான். புரிஞ்சுதாரா? இப்போ நான் சொன்ன திரும்ப சொல்லு. அந்த அதேதான் எதுக்கு திருப்பி இவனை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேங்க. ஐயோ இவனோட தொல்லை தாங்க முடியலப்பா. இன்ட்ரோகேஷன் சீன்ல இவர் டப்பிங் சரியாவே பேசல, பட் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னாராம். இல்லை, ஒளறிடுவான். இப்போ அந்த இது கோவா சீன் சொல்லு. அந்த கோவாவில் பண்ணது அந்த கதை சொல்லுவாங்க, ஸ்னேகா கதை. கிட்ட மாட்டிக்கிட்டது அதான். அதில் வந்து டைலாக் வந்து நான் எப்படி அந்த சுஹாசினி கிட்ட மாட்டினேன் அப்படின்னு சொல்லணும். இவங்க 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. நான் இந்த சைடு நான் அந்த சைடு ஜெய் உட்காந்துருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் டைலாக் மறந்துட்டான். ஸோ இப்படி தலையை குடிச்சிட்டு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் ஜெய்யை உத்துக்க வச்சு பார்த்தீங்கன்னா அவன் சிரிப்பு வந்துருச்சு. அதில் நான் சிரிச்சிட்டேன், டேக்லேயே சிரிச்சிட்டேன் ஏய் யாரா சுஹாசினி அப்படின்ட்டேன். ஜெய் எப்படி வாயெல்லாம் வச்சு முறைஞ்சி அப்படி லைட்டாக சிரிப்பான். அந்த சீன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைலாக் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுவார். சரோசாலே நிறைய வாட்டி பக்கமாக டைலாக் சொல்லணும்னா நானா சார் அது. இவனை வச்சு அந்த இன்ட்ராகேஷன் சீன் எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. அதான் சொல்ல வந்தீங்களா? ஒரு கேள்வி பிரேமனுக்கு ஒரு கேள்வி. ஆனால் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவீங்களே மங்காத்தா படத்தில், இது எங்க பல்லேல கால. ஆமா, அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவீங்களா? அது மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக் இப்படியே நான் வந்து மைக்கேல் ஜாக்சனோட பெரிய ஃபேன், அதனால டிஷர்ட்லாம் நிறைய மைக்கேல் ஜாக்சன்லாம் வச்சு. The final question, யார் கோலிவுட் கிங் ஆக போறீங்கிறதுக்கான ஃபைனல் கொஸ்டின். நான் இந்த கேள்வி கேட்பேன். இதில் வந்து நீங்கள் யாரோ 2 பேரோ இல்லை ஒருத்தரோ ஜெயிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வின் பண்ணவங்களுக்கு என்னென்ன பரிசுகள் இருக்குங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து இந்த அமௌண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு போனஸ் கொஸ்டின் இருக்குது. கோலிவுட் கிங் கொஸ்டின். அவங்க செலக்ட் பண்ணிட்டு கோலிவுட் கிங் கொஸ்டினுக்கு பதில் சொன்னாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து வழங்கப்படும். ஸோ இதுக்கப்புறமும் ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? அதுதான் ரூல். கேள்விக்கு போகலாம். அஜித்
தன் பெற்றோர் பெயரில் மோகினி மணி ஃபவுண்டேஷன் என்ற ட்ரஸ்டை எந்த வருடம் ஆரம்பித்தார்? ஆப்ஷன் ஏ 2001, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2003, ஆப்ஷன் டி 2004. Your time starts now. Time's up. நிஜமா ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா வந்து ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுது. ஏன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸை பற்றி விக்கிபீடியாவில் இருக்குது. ஆனால் அது எந்த வருஷம் ஆரம்பிச்சதுங்கிறது விக்கிபீடியாவில் கிடையாது. நாங்களும் விக்கிபீடியா படிப்போம்ல. விக்கிபீடியா மட்டும் இல்லை சார், இல்லை எந்த இதில் போனீங்கனாலும் அது கிடைக்காது. ஆனால் எனக்கு வந்து அதோட டேட் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். எந்த வருஷம் எந்த தேதியில் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட தெரியும். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் குவைட்டாக வச்சுருக்காரு. இந்த ட்ரஸ்ட்டை வந்து இன்னும் பெருசாக ஆக்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து அஜித் சார் இருக்கார். ஸோ இது எந்த வருஷம் ஆரம்பிச்சதுங்கிறத வந்து இவங்க ஆன்சர் ரிசல்ட்டை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன். ஸோ லைட்ஸ் ப்ளீஸ். ராங். ஒருத்தராக பார்ப்போம். நீங்கள் ராங். நம்பர் 3 ராங். நம்பர் 4 ராங். எல்லாரும் இந்த வாரம் கோலிவுட் கிங் யாரும் இல்லை, யாரும் கிடையாது. தேங்க்யூ. நல்ல கொஸ்டினா. தேங்க்யூ. சரி, இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லு. இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் SMS கொஸ்டின் இந்த வாரம். அஜித் தன் பெற்றோர் பெயரில் மோகினி மணி ஃபவுண்டேஷன் என்ற ட்ரஸ்டை எந்த வருடம் ஆரம்பித்தார்? ஆப்ஷன் ஏ 2001, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2003, ஆப்ஷன் டி 2004. இது வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் அனுப்பணும். அதுலேருந்து வந்து ஒரு 5 அதிர்ஷ்டசாலிகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 2000 rupees மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் காத்துட்ருக்கு. எங்கேருந்துன்னா நாலா சாப்பக்கடையிலேருந்து. ஓகேங்களா? உங்களுக்கு என்னவா? 4 பேர் மீட்டர் மேலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்று, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இத்தனைக்கும் 3 சான்ஸ் கொடுப்போமா, ஒரு சான்ஸுக்கு அப்புறம் ஒன்று கொடுப்போமா, அப்புறம் காசு அள்ளி கொடுப்போமா? என்ன போங்க ஆகுது இது? பார்த்து போட்டு கொடுங்க சார். பிராக்டிகல் எக்ஸாம்ல அவுட் வந்துருங்க சார். அஜித் சார் ஃபேன்ஸ் 2 கேள்வி தப்பா என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும்ல. எல்லா இன்ஃபர்மேஷனா எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்க. வெறும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியும். வெறும் ஈஸி கேள்வி. அசல்னா இது, வாலி இது, அவர் மங்காத்தாரா இது. ஈஸியான கேள்விக்கு மட்டும் பட்டு சொல்லிட்டு தலை ஃபேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஷ்டமான கேள்வி. தேங்க்யூ வைபவ். தேங்க்யூ பிரேம்ஜி. அவங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஸோ அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிட்டது. கோலிவுட் கிங் இந்த வாரம் கிடைக்கல. இந்த ஷோ ரொம்ப நல்லா போச்சு. தேங்க்ஸ் டு ஆல் அஜித் சார் ஃபேன்ஸ் அண்ட் ஆல் சினிமா ரசிகர்கள் ஃபேன்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மலீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த வாரம் இதே நேரம் இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி சந்திப்போம். அப்போ தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ டேக் கேர், டாட்டா, பை பை. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you, bye bye.